வயிறு வலின்னு யாராச்சும் வந்த உடனே வந்துட்டு, "உனக்கு கேஸ்ட்ரிக் அல்சர் தான், இல்ல கேஸ்ட்ரைட்டிஸ் தான். போச்சு உனக்கு வந்து வயித்துல ஏதோ கல் இருக்கு. இல்லன்னா வந்து ரைட் சைடு வலி இருக்கு." அப்படின்னோன ஃபேட்டி லிவர்ன்னு சொல்லி முத்திரை குத்திராம, இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பார்த்து, வயித்துல யாருக்காச்சும் எங்கேயாச்சும் வலிக்குது அப்படின்னா, எந்த ஆர்கன் அஃபெக்ட் ஆயிருக்கலாம்? அதனால வரக்கூடிய என்னெல்லாம் டிசீசஸ் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த வாட்டி யாராச்சும் வயித்து வலின்னு சொன்னாங்க அப்படின்னா, கரெக்ட்டா கெஸ் பண்ணுங்க. மெயின் டாபிக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கன்ஃப்யூஷன வந்துட்டு நம்ம நீக்கிடலாமா? அப்டமன், ஸ்டமக் 2ம் ஒண்ணுன்னு நினைக்கிறீங்களா? அதுதான் தப்பு. அப்டமன்ன்றத ஒரு ரூம்ன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த ரூம்ல நம்மளுக்கு நெறைய பொருள் வைக்கிற மாதிரி நெறைய ஆர்கன்ஸ் இருக்கும். இந்த ஆர்கன்ஸ்ல ஒண்ணு தான் ஸ்டமக். செஸ்ட் ரீஜியன்ல இருந்து ஹிப்ஸ் ரீஜியன் வரைக்கும் இருக்கிற ஏரியாவ தான் அப்டமன்னு சொல்லுவாங்க. நம்மளோட அப்டமன 4 குவாட்ரண்ட் பிரிச்சிருக்காங்க. இந்த 4 குவாட்ரண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு, ரைட் அப்பர் குவாட்ரண்ட், ரைட் லோயர் குவாட்ரண்ட், லெஃப்ட் அப்பர் குவாட்ரண்ட் அண்ட் லெஃப்ட் லோயர் குவாட்ரண்ட். நம்மளோட அப்டமன 9 ரீஜியனாவும் வந்துட்டு பிரிச்சிருக்காங்க. ரைட் ஹைப்போகாண்ட்ரிக் ரீஜியன், ரைட் லம்பார் ரீஜியன், ரைட் இலியாக் ரீஜியன். மிடில்ல பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு, டாப்ல இருக்கிறது எபிகாஸ்ட்ரிக் ரீஜியன், அடுத்தது வந்துட்டு சென்டர்ல இருக்கிறது அம்பிலிக்கல் ரீஜியன், கீழ இருக்கிறது ஹைப்போகாஸ்ட்ரிக் ரீஜியன். லெஃப்ட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு, லெஃப்ட் ஹைப்போகாண்ட்ரியாக் ரீஜியன், லெஃப்ட் லம்பார் ரீஜியன் அண்ட் லெஃப்ட் இலியாக் ரீஜியன். ஃபர்ஸ்ட் ரீஜன் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு, ரைட் ஹைப்போகாண்ட்ரியாக் ரீஜியன். இதுல என்னெல்லாம் மெயின் ஆர்கன்ஸ் இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, லிவர், கேல் பிளாடர், அப்பர் பார்ட் ஆஃப் த ரைட் கிட்னி அண்ட் ஹெப்பாட்டிக் ஃப்ளெக்சர் ஆஃப் கோலான் இருக்கும். ஸோ ரைட் ஹைப்போகாண்ட்ரிக் ரீஜியன்ல காமனா பார்க்கக்கூடிய டிசீசஸ் இல்ல கண்டிஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபேட்டி லிவர் எல்லாருக்கும் காமனா தெரிஞ்சது. ஸோ இது இல்லாம வந்துட்டு ஹெப்படைட்டிஸ், இல்லைன்னா லிவர் ஆப்சஸ், கேல் பிளாடர் ஸ்டோன், இல்ல கேல் பிளாடர் இன்ஃபெக்ஷன், கிட்னி ஸ்டோன், இல்ல கிட்னி இன்ஃபெக்ஷன் பார்க்கலாம். அடுத்த ரீஜன் வந்துட்டு எபிகாஸ்ட்ரிக் ரீஜன். இதுல வந்துட்டு ஸ்டமக்கோட ஃபண்டஸ், பாடி அண்ட் பைலோரிக் பார்ட் ஆஃப் த ஸ்டமக் இருக்கும். டியோடனம் இருக்கும், பேங்க்ரியஸ் இருக்கும், லெஃப்ட் லோப் ஆஃப் லிவர் அண்ட் அப்டோமினல் அயாட்டா இருக்கும். ஸோ காமனா இந்த ரீஜன்ல பார்க்கக்கூடிய பிரச்சனை என்ன இருக்கும்னா வந்துட்டு, நம்மளுக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் வயித்து புண்ணு, இல்லைன்னா வந்துட்டு ஸ்டமக் அல்சர், இல்ல டியோடனல் அல்சர், இல்லைன்னா வந்து ஜிஆர்டி நெஞ்செரிச்சல், ஏப்பம் வருது, பேங்க்ரேட்டைட்டிஸ், ஹயாட்டஸ் ஹெர்னியா, இல்ல டிஸ்பெப்சியா, ரொம்ப ரேரா வந்துட்டு ஸ்டமக் கேன்சர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்த ரீஜன் லெஃப்ட் ஹைப்போகாண்ட்ரியாக் ரீஜன். இதுல என்னெல்லாம் ஆர்கன்ஸ் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, spleen, fundus of stomach, tail of pancreas, upper part of the left kidney and splenic flexure of the colon இருக்கும். இதுல காமனா பார்க்கக்கூடிய டிசீஸ் கண்டிஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்ப்ளீனோமெகாலி, ஸ்ப்ளீனிக் இன்ஜுரி, கேஸ்ட்ரைட்டிஸ், கேஸ்ட்ரிக் அல்சர், பேங்க்ரேட்டைட்டிஸ், கிட்னி ஸ்டோன்ஸ் இல்ல கிட்னி இன்ஃபெக்ஷன். அடுத்த ரீஜன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ரைட் லம்பார் ரீஜன். இதுல இருக்கிற மெயின் ஆர்கன்ஸ் அசெண்டிங் கோலான், ரைட் கிட்னி அண்ட் ஸ்மால் இன்டெஸ்டைன். காமனா இதுல வரக்கூடிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, கிட்னி ஸ்டோன், பைலோனெஃப்ரைட்டிஸ், Crohn's disease, colitis, constipation and intestinal obstruction. அடுத்த ரீஜன் பாத்தீங்க அப்படின்னா வந்து umbilical region. இதுல மெயின் ஆர்கன்ஸ் என்ன இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா, jejunum, ileum, transverse colon and part of the pancreas. இதுல வரக்கூடிய காமன் கண்டிஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, food poisoning, worm infestation, early appendicitis, gastroenteritis, small bowel obstruction, umbilical hernia, mesenteric ischemia. அடுத்த ரீஜன் பாத்தீங்க அப்படின்னா, லெஃப்ட் லம்பார் ரீஜன். மெயின் ஆர்கன்ஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, டிசனிங் கோலான், லெஃப்ட் கிட்னி அண்ட் பார்ட் ஆஃப் த ஸ்மால் இன்டெஸ்டைன். சில பேருக்கு வந்துட்டு லோவர் பார்ட் ஆஃப் த ஸ்டமக் வந்துட்டு இதுல எக்ஸ்டெண்ட் ஆகலாம், பேஸ்ட் ஆன் த பாடி பில்ட் அண்ட் அவங்களோட ஸ்டமக்கோட ஃபுல்னஸ் வச்சு. இதுல காமனான டிசீஸ் கண்டிஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, கான்ஸ்டிபேஷன், கிரான்ஸ் டிசீஸ், ஐபிஎஸ் அதாவது இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க, டைவர்டிகுலர் டிசீஸ், கிட்னி ஸ்டோன் அண்ட் பைலோனெஃப்ரைட்டிஸ். சில பேருக்கு ஸ்டமக் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி ஏதாச்சும் எக்ஸ்டெண்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு கேஸ்ட்ரைட்டிஸ் இல்ல கேஸ்ட்ரிக் அல்சர்னால எப்பாச்சும் பெயின் இருக்கலாம். அடுத்த ரீஜன் பாத்தீங்க அப்படின்னா, ரைட் இலியாக் ரீஜன். இதுல வந்துட்டு அப்பெண்டிக்ஸ், சீக்கம், டெர்மினல் இலியம் எல்லாருக்குமே இருக்கும். ஃபீமேல்ஸ்ல வந்து இதோட சேர்த்து அடிஷ்னலா உங்களுக்கு ரைட் ஓவரி, ஃபெலோப்பியன் டியூப் அண்ட் ரைட் யூரிட்டர் இருக்கும். காமனா இந்த ரீஜன்ல பார்க்கக்கூடிய கண்டிஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, அக்யூட் அப்பெண்டிசைட்டிஸ், கிரான்ஸ் டிசீஸ், கிட்னி ஸ்டோன், அப்பெண்டிகுலர் ஆப்சஸ் அண்ட் ஃபீமேல்ஸ்க்கு அடிஷ்னலா ஓவேரியன் சிஸ்ட் அண்ட் எக்டோபிக் பிரெக்னன்சி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்த ரீஜன் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஹைப்போகாஸ்ட்ரிக் ரீஜன். இதுல மெயின் ஆர்கன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா வந்துட்டு சிக்மாய்ட் கோலன், ஸ்மால் இன்டெஸ்டைன், யூரினரி பிளாடர். மேல்ஸ்க்கு ப்ராஸ்டேட் இருக்கும், ஃபீமேல்ஸ்க்கு யூட்ரஸ் இருக்கும். இதுல காமனா பார்க்கக்கூடிய கண்டிஷன்ஸ் வந்துட்டு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், இல்லைன்னா வந்துட்டு பிளாடர் இன்ஃபெக்ஷன், சிஸ்டைட்டிஸ், பிளாடர் ஸ்டோன், யூரினரி ரிட்டென்ஷன். மேல்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு என்லார்ஜ்டு ப்ராஸ்டேட் இருக்கும்,
ஃபீமேல்ஸ்ல பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் இல்ல எண்டோமெட்ரியோசிஸ், யூட்ரின் ஃபைப்ராய்ட்ஸ், டிஸ்மெனோரியா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. லாஸ்ட் ரீஜன் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு லெஃப்ட் இலியாக் ரீஜியன். இதுல வந்துட்டு சிக்மாய்ட் கோலான், லோவர் டிசனிங் கோலான், லெஃப்ட் யூரிட்டர் இருக்கும். ஃபீமேல்ஸ்ல லெஃப்ட் ஓவரி அண்ட் ஃபெலோப்பியன் டியூப் இருக்கும். இந்த ரீஜன்ல வரக்கூடிய காமனான டிசீஸ் கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டயபெட்டிக்லைட்டிஸ், கான்ஸ்டிபேஷன், சிக்மாய்ட் வால்வுலஸ் இல்லைனா வந்து கிட்னி ஸ்டோன். ஃபீமேல்ஸ்ல ஒவேரியன் சிஸ்ட், எண்டோமெட்ரியோசிஸ் இல்லைனா எக்டோபிக் பிரெக்னன்சி. இந்த வீடியோ ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். உங்களுக்கோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ யாருக்காச்சும் அப்டமன்ல ஏதாச்சும் பெயின் இருந்துச்சு அப்படின்னா ஃபைனல் டயக்னோசிஸ் டாக்டர் பண்ண விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்க்கு என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் ஒரு யூஸ்ஃபுல்லான டாபிக்கோட சந்திக்கும் வரை நான் டாக்டர் கீர்த்தனா. ஸ்டே அவேர், ஸ்டே ஹெல்த்தி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.